இலங்கை போக்குவரத்து சபையின் கல்முனை டிப்போ நடத்துனர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. கல்முனை டிப்போவில் நடத்துனர்களாக கடமையாற்றி வரும் 40 பேருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடமாற்றம் நியாயமற்ற வகையில் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து நடத்துனர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். ஒரு வருடத்திற்கு 3 தடவைகள் தமக்கு இடமாற்றம் வழங்கப்படுவதாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்தனர். தலைமை காரியாலயத்தில் வந்த கடிதத்தின் பிரகாரம் கிழக்கு மாகாண பிராந்திய காரியாலயத்தினூடாக எங்களுக்கு வந்த கடிதத்தின் பிரகாரம் நாங்கள் வேலைக்கு சென்று அங்கு நாங்கள் எங்களது வேலையை பொறுப்பேற்றோம். இருந்தும் கூட எங்களுக்குரிய அனைத்து வசதிகளும் மற்ற ஒரு சாலைகளை எங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதை யார் செய்தால் உடனடியாக இந்த இடமாற்றத்தை ரத்து செய்ய வேண்டும். 9 மாகாணங்களில் உள்ள 9 பிராந்திய காரியாலயங்களில் 8 பிராந்திய காரியாலயங்களில் இவ்வாறான இடமாற்றங்கள் ரத்து செய்யப்பட்ட போது ஏன் எங்கள் அது கிழக்கு மாகாண பிராந்திய காரியாலயத்துக்கு மாற்றும் ஏன் இந்த இவ்வாறான அநீதிகள் இழைக்கப்பட வேண்டும்? எங்களுக்கு அங்க முக்கியமான பிரச்சனை என்னவென்றால் பாதை பிரச்சனை ஒன்று உள்ளது. அந்த பாதை மொழி பிரச்சனை ஒன்று உள்ளது. சின்ன கலைக்காரண்டே வழங்க எப்படி நாங்கள் டிக்கெட் வழங்க வேண்டும் என்று வழங்கவில்லை. எங்களுக்கு முக்கியமாக அங்கு கடமை செய்ய முடியாமல் எங்களுடைய தொழிலை நாங்கள் இழக்க வேண்டி நேரிடுகிறது. ஒரு டிக்கெட் பிள்ளையாக இருந்தால் நாங்கள் டிக்கெட் சோதிக்கப்படுவதற்கு ஏன் இங்கே ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்று கேட்கின்றார்கள். எங்களுக்கு மொழி பிரச்சனை எங்கே ஏறுமிடம் என்ன இறங்குமிடம் மட்டும் எங்களுக்கு வழங்குகிறது. ஏறுமிடம் எதென்று எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு சரம் கூட எங்களை கொண்டு வார்கள் இதான் இடம் என்று காட்ட முடியாமல் இருக்கிறார்கள். கல்முனை பஸ் டிப்போ ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபையின் கிழக்கு மாகாண பிராந்திய முகாமையாளர் AL சித்திக்கிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இவர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்படவில்லை எனவும் 3 மாதத்துக்கான தற்காலிக சேவை இணைப்பு மாத்திரம் இலங்கை போக்குவரத்து தலைமை காரியாலயத்தினால் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிராந்திய முகாமையாளர் தெரிவித்தார். இவர்களை விடுவிப்பு செய்யாமல் விட்டால் சாலை முகாமையாளர்கள் மீதும் என் மீதும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க இருப்பதாக 4/4/2016 ஆண்டு சபை தலைவர் அவர்களால் எனக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதன் பிரகாரம்தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை தவிர இது ஒரு பழிவாங்கலோ அல்லது தனிப்பட்ட விடயமோ அல்ல.